பரமேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமத்தில் அமர்ந்த குரு பகவானாலும் சப்தமாதிபதி உச்சம் பெற்று குருவோடு இணைவதும் மிகப்பெரிய லாபத்தை ஆதாயத்தோடு சந்திக்க காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, 5/5/2024 முதல் 11/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனித்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சூரிய பகவானும் அவரோடு பாக்யாதிபதி புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் யோகாதிபதி சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இது நல்ல அருமையான விஷயம். அடுத்து 5ஆம் இடத்திலே தனித்த குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். பாக்யஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாத வாரம் அருமையான வாரமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது. ஆனால் இந்த வாரத்தில் இறுதி நாட்களாகிய சரியாக சனிக்கிழமை அன்னைக்கு வேதை தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி வாரத்தில் 6 நாட்களுமே நல்ல சுப நாட்களாக தான் உங்களுக்கு அமையுது. மகர ராசி என்பதே ஒவ்வொரு நாளும் சுபயோகமா என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 5/5/2024 திதி தேய்பிறை துவாதசி திதி மாலை 4 மணி வரையும், அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. அன்று மாலை 6 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நன்னாளாகவும் பிரதோஷ காலகட்டமாகவும் அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம், சுபமுகூர்த்த நாள். அடுத்து திங்கட்கிழமை 6/5/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறை திரியோதசி திதி பகல் 1:30 மணி வரை, மதியம் 1:30 மணி வரை. அதன் பின்பு சதுர்த்தசி திதி வருகிறது. மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்வதி நட்சத்திரம். சித்தயுகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது திங்கட்கிழமைக்கு முகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 2 முகூர்த்த நாள், ஒன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்னொன்று திங்கட்கிழமை. அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 7/5/2024 அன்று பகல் 11 மணிக்கு மேலே அமாவாசை ஆரம்பிக்கிறது. மறுநாள் காலையில் 9 மணி வரை அமாவாசை திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 3 மணி வரை அஸ்வதி நட்சத்திரம், அதன் பின்பு பரணி நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய அந்த நாள் அமாவாசை திதியாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து புதன்கிழமை, அதாவது 8/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு முதல் சொன்ன மாதிரி பகல் 9 மணி காலையில் 9 மணி வரை அமாவாசை திதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை பிரதமை திதி ஆரம்பிச்சிடும். மதியம் 2 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம். சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய கார்த்திகை விரதம் இருக்கக்கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை 9/5/2024 திதி வளர்பிறை துவிதியை திதி. மதியம் 1:30 மணி வரை கார்த்திகை நட்சத்திரம், அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம். மரணயோகம் கூடிய அந்த நாள் சந்திர தரிசன நாளாக அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை 10/5/2024 திதி வளர்பிறை திருதியை திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மதியம் 1 மணி வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பின்பு மிருகசி நட்சத்திரம். மரணயோகமும் சித்தயோகமும் கூடிய அந்த நாள் பொதுவாக சித்திரை மாதத்து அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய திருதியை திதி அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகிறது. அன்னைக்கு அட்சய திருதியை. அட்சய என்றால் அல்ல அல்ல குறையாத என்று அர்த்தம். அப்போ ஒரு வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் என்ன இருக்கணும்னா அன்னபாக்கியங்கள் தான் இருக்கணும், தானியங்கள் இருக்க வேண்டும்.
அதன்படி அன்று என்ன வாங்கலாம் அப்படின்னா அரிசி பருப்பு, உப்பு புளி மிளகா, தானிய வகைகள், பலசரக்கு ஐட்டங்கள் தான் வாங்கலாம். அதுதான் வந்து விசேஷமான அமைப்பு. சிலர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தங்கங்கள்லாம் நிறையா வாங்கணும்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை 11/5/2024 திதி வளர்வரை சதுர்த்து திதி, மதியம் 1 மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மகர ராசி என்பதில் இந்த வாரம் வந்து நமக்கு யோகங்கள் நன்றாக இருக்கின்றா என்று பார்த்தால் இந்த வாரம் முழுவதுமே ஒரு பிரமாதமான யோகங்கள் உண்டு. தனஸ்தானத்தில் தனாதிபதி அமர்ந்திருக்கின்றார். குருவின் பார்வை. இந்த குரு பயிற்சினால் பலனடைந்தக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமான ராசியே வந்து 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அப்போ மகர ராசிக்கு அருமையான யோகம் உண்டு. அப்போ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிரன் அவர் உட்கார்ந்து அதாவது 4ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு தொழிலுக்கு மாற்றாக இன்னொரு தொழிலையும் அல்லது இருக்கு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம். லாபகரம், திருப்திகரம், பணிச்சுமைகள் குறைந்து பதவியும் யோகமும் பல்கி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. மகர ராசிக்கு அருமையான வாரம். அடுத்து உடல் சார்ந்த விஷயங்கள், உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமான போக்கு. 6ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சுகக்கேடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சந்திரன் 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த வாரத்தை உடல்நிலைகளை கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. அடுத்தபடியாக சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய மகராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதும் சுபமான வாரம். இந்த வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் சுப முகூர்த்த நாள் வருகிறது. அதன் பின்பு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் புதன்கிழமையிலேருந்து வளர்பிறை திதிகள் வருகிறது. அதனால் இந்த வாரம் முழுவதுமே யோகமான வாரம். அடுத்தபடியாக பெண்களுக்கு 7ஆம் இடத்தை உச்சம் பெறும் பொழுது மங்கள யோகங்கள் நல்லா கிடைக்கும். அப்போ பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், திருப்திகரமாக இருக்கும். கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஆதாயமும் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக கிடைக்கும். குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், புத்திர சந்தான பாக்கியமும் மனம் விரும்பிய நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது காதல்னு சொல்லுவோம். அதன்படி காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி ஒரு அருமையான யோகத்தை இந்த வாரத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல நன்மைகளும் லாபங்களோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அமாவாசை காலகட்டங்களில் செவ்வாய்க்கிழமை மணிக்கு அமாவாசை தருது. இந்த காலகட்டங்களில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் வழிபாடு செய்தீர்களானால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நல்ல சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் அச்சய திருதி அன்னைக்கு பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சகல நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.